ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்துலேருந்து மகேஷ். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பிராய்லர் சிக்கனை வச்சு ஒரு சிந்தாமணி டைப்பில் ஒரு சூப்பரான ஒரு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய் ஒரு 10 நம்பர், அதை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸை பூரா எடுத்துருங்க. இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்கள் கையை எடுத்து முடித்ததுக்கப்புறம் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே கையை நீங்கள் கண்ணுலையோ எங்கேயாச்சும் வைக்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 நம்பர் 200 கிராம், அதை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. தின் ஸ்லைஸு, எவ்வளோ தின்னாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக வெட்டிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு 200 கிராம் 20லேருந்து 25 நம்பர். பட்டை 2 இன்ச்சில் 2 நம்பர், கிராம்பு ஒரு 5, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 10 நம்பர், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர் 200 கிராம், தக்காளி ஒரு 2 நம்பர் 100லேருந்து ஒரு 150 கிராம், கருவேப்பிலை ஒரு பஞ்ச் எடுத்துக்கங்க. சிக்கன் இந்த மாதிரி கடையில் போனோட வெட்டி வாங்கிட்டு வந்துக்குங்க. அவங்கக்கிட்ட வெட்ட சொன்னால் ரொம்ப துண்டு துண்டாக வெட்டி அந்த போன் பூரா உங்களுக்கு பல்லில் குத்தும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இது வந்து போன்லேருந்து இந்த மாதிரி போனில் இருக்கிறது நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். அந்த போனையும் இது கூடயே போட்டுக்குங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு பேஸ் ஹெவியான ஒரு பாத்திரத்தை வைக்கணும். நான் மண் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் மண் சட்டி இருந்தால் வைக்கலாம், இல்லை இரும்பு சட்டி இருந்தால் வைக்கலாம். அலுமினியம் இருந்தாலும் கொஞ்சம் பேஸ் ஹெவியாக இருந்தால் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சூடானோன்னே பட்டை, கிராம்பு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அந்த வரமிளகாய் போடும்போது ரொம்ப எண்ணெயில் பொரியும் போது ரொம்ப காட்டமாக இருக்கும், நல்லா இருமல் வரும். ஏதாச்சும் ஃபேன் போட்டிருந்தீங்கன்னா ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பு போட்டிங்கன்னா அந்த காட்டம் கொஞ்சம் கம்மியாகும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும், நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த நெடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம ரொம்ப தின் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம் 200 கிராம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் அல்லது 20லேருந்து 25 நம்பர்ஸ். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும், நல்லா சாட்டே பண்ணுங்கள். பேஸ் ஹெவியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நான் பேஸ் ஹெவின்னு சொல்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற அலுமினியம் பாத்திரம் சின்ன வடச்சட்டியில் வச்சிங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்கும், கருகும். அப்போ நீங்கள் வந்து அடுப்பு வந்து மாற்றி வைக்க வேண்டியதாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமு, சிம்மு இந்த மாதிரி மாற்றி வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ் ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ போல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக சமைச்சிட்டே இருக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து அரைச்சிருக்கிறதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்குச்சுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, லேசாக அந்த நம்ம வச்சுக்கிற பாத்திரத்தில் ஒரு லேயர் மாதிரி ஒட்டும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஸ்லைஸ் அப் பண்ணியிருக்கோம். அது நல்லா எல்லாமே நல்லா மசிகிற மாதிரி வேகணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சுருக்கோம் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம். ஏன்னா அடி பிடிக்கலைன்னு பார்க்குறக்காக நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் அடுப்பை பொறுத்து உங்களுக்கு வாசம் வரும்போது அது திறந்து ஒரு கலரி விடுங்க.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிற கண்டிஷன் வரணும். பாருங்கள் ஓரளவுக்கு மேஷ் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதில் நம்ம தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற போகிறதில்ல, அதிலிருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்குதுங்க. இந்த பேஸ் ஹெவியாக இருக்கும்போது தான் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். பேஸ் ஹெவி இல்லைன்னா நீங்கள் சிம் பண்ணிக்கங்க, இல்லை மீடியம் பண்ணிக்கங்க. பாருங்கள் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி பார்க்குறோம். மறுபடியும் கிளறி விடுறோம். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. அடி பிடிச்சதுன்னா அந்த சிக்கனோட அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதுக்காக தான் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் இப்போ தண்ணி ஒன்றும் இல்லை. மறுபடியும் மூடி போட்டு வைக்க போகிறோம். மறுபடியும் அதிலேருந்தே தண்ணி வரும். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் மறுபடியும் விடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. பாருங்கள் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, அதுலேயே உங்களுக்கு தண்ணி வந்திருக்கு. மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இன்னும் சிக்கன் வேகலை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அடி பிடிக்கும், அப்போ தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அது உங்கள் டேஸ்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. பாருங்கள் இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் அந்த சிக்கன் என்ன கண்டிஷனில் வேணும், செமி கிரேவி, ஃபுல் கிரேவி அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை ட்ரையாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணுறோம், அதனால் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கிறோம். முதல்ல தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு இந்த டேஸ்ட் வராது. அதுக்காகத்தான் நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கும் போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். முதல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த டேஸ்ட்டு வராது. பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரசம் சாப்பாடுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்பைஸியாக காரமாக இப்போ இருக்கிற நம்ம மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டான ஒரு சிந்தாமணி டைப்பில் ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த வரமிளகா நீங்கள் சாதாரணமாக சாப்பிட முடியாது. இதில் இருக்கிற வரமிளகாயை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொய் சொல்லலை, நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வரமிளகா மட்டுமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடான சாப்பாடு வச்சு நல்லா ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் நம்ம ஒரு 50 ml நான் ஊற்றியிருக்கேன். நல்ல ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குறதுக்காக. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.